நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டேட்டா ஸ்ட்ரக்சர் கான்செப்டில் ஒன்றான கியூவோட கோடிங் எப்படி சி லாங்குவேஜில் போடுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். கியூவோட எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோ பாருங்கள். இப்போ நம்ம கோடிங் பார்க்கலாம். கியூ வந்து அரே கான்செப்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணி தான் நான் வந்து போட போகிறேன். ஸோ அதனால் அரே வேரியபிள் ஒன்று வந்து டிக்ளேர் பண்ணுறேன் கியூ அப்படின்னு சொல்லி. இதோட சைஸ் வந்து மேக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இதை நான் வந்து குளோபலில் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னா இதை நான் வந்து யூஸ் பண்ணுற எல்லா ஃபங்க்ஷன்லையுமே நான் அதை வந்து கால் பண்ணணும். ஸோ அதனால வந்து நான் வந்து குளோபல் வேரியபிளாக டிக்ளேர் பண்ணியிருக்கேன். எக்ஸ்பிளனேஷன் வீடியோவில் சொன்ன மாதிரியே நான் இதில் வந்து கியூவோட சைஸ் வந்து நான் வந்து 6 அப்படின்னே எடுத்துக்கிறேன். ஸோ அதனால மேக்ஸ் வந்து 6 அப்படின்னு சொல்லி நான் வந்து டிஃபைன் பண்ணிடுறேன். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்து கியூ வந்து கிரியேட் பண்ணும்போது கியூவில் வந்து எலமெண்ட் எதுவுமே இன்செர்ட் ஆகிருக்காது. ஸோ அதனால ஃப்ரண்ட்டோட வேல்யூ வந்து 0, ரியரோட வேல்யூ -1, கவுண்டோட வேல்யூ 0ன்னு சொல்லி இருக்கணும். ஸோ அதே மாதிரியே நான் இங்கே வந்து வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணுறேன். இன்ட்டு ஃப்ரண்ட் ஈக்குவல் டு 0, இன்ட்டு ரியர் ஈக்குவல் டு -1, இன்ட்டு கவுண்ட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி நான் வந்து டிக்ளேர் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் வந்து கியூவோட ஆப்ரேஷன்ஸ்க்கு எல்லாத்துக்கும் நம்ம ஃபங்க்ஷன் எழுதணும். ஃபர்ஸ்ட் வந்து கியூ சைஸ் ஆப்ரேஷனுக்கு வந்து நான் வந்து ஃபங்க்ஷன் எழுதுறேன். ஃபர்ஸ்ட் கியூ சைஸ் ஆப்ரேஷனுக்கு வந்து நம்ம வந்து எப்படி ஃபங்க்ஷன் எழுதலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ கியூ சைஸ் அப்படின்னா கியூல வந்து எத்தனை எலமெண்ட் ஸ்டோர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு டிஸ்பிளே பண்ணா போதும். இப்போ வந்து கியூல வந்து எத்தனை எலமெண்ட் ஸ்டோர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து கவுண்ட்ல வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ வந்து கவுண்ட் வேரியபிளை நம்ம அந்த ஃபங்க்ஷன்ல வந்து டிஸ்பிளே பண்ணா போதும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷனை வந்து ஓப்பன் பண்றேன். void QueueSize. இதுல நான் ஜஸ்ட் அந்த கவுண்ட் வேரியபிளை வந்து நான் வந்து பிரிண்ட் மட்டும் பண்றேன். printf QueueSize is %d. இன்டிஜர்னால நம்ம வந்து %d போடுறோம். கமா கவுண்ட். இதுல நம்ம வந்து எந்த டேட்டாவுமே ரிட்டர்ன் பண்ணல. ஸோ அதனால ரிட்டர்ன் டைப் வந்து வாய்ட்லயே நம்ம வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து IsEmpty ஆப்ரேஷனுக்கு வந்து நம்ம வந்து கோடிங் எழுதலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து IsEmptyன்னு ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஓப்பன் பண்றேன். இப்போ எம்டி எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா கவுண்ட் வந்து 0வா இருந்துச்சு அப்படின்னா கியூ வந்து எம்டியா இருக்குன்னு அர்த்தம். அப்படி இல்ல அப்படின்னா கியூல வந்து எலமெண்ட் வந்து ஸ்டோர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ அதனால இஃப் கண்டிஷன்ல கவுண்ட் ஈக்குவல் டு 0வா அப்படின்னு சொல்லி பாக்குறேன். அப்படி இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து பிரிண்ட் பண்ணிடுறேன் கியூ இஸ் எம்டி அப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட் வந்து ரிட்டர்ன் 1ன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இது எதுக்காக கொடுக்குறேன் அப்படின்னா 1 அப்படின்னா ட்ரூ அப்படின்னு சொல்லி அர்த்தம், 0 அப்படின்னா ஃபால்ஸ்னு அர்த்தம். இப்போ நமக்கு வந்து எம்டியா இருந்துச்சு அப்படின்னா 1ன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்றோம் ட்ரூ அப்படின்றதுக்காக. ஸோ ரிட்டர்ன் பண்றதுனால இதுல டேட்டா டைப் வாய்ட்ல இருந்து இன்ட் அப்படின்னு சொல்லி மாத்திடுறோம். இப்போ ட்ரூவா இருந்தா நம்ம வந்து எழுதிட்டோம். இஃப்ல ஒருவேளை எலமெண்ட் ஸ்டோர் ஆயிருந்துச்சு அப்படின்னா எல்ஸ் பார்ட்ல வந்து ரிட்டர்ன் 0ன்னு சொல்லி போட்டுறோம். IsEmpty ஃபங்க்ஷன் வந்து அவ்வளவுதான். நெக்ஸ்ட் வந்து IsFull அப்படின்னு சொல்லி ஆப்ரேஷன் இருக்கு. அந்த ஆப்ரேஷனுக்கான கோடிங் வந்து எப்படி எழுதுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுவும் இதே மாதிரி தான். ஆனா கவுண்ட் வேரியபிள்ல மட்டும் மேக்ஸிமம் வேல்யூ 6 அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ அதனால இதே ப்ரோக்ராமை வந்து அப்படியே நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட் பண்ணிட்டு இதுல IsEmpty அப்படின்றத IsFull அப்படின்னு சொல்லி மாத்திரலாம். இப்ப கவுண்ட் வந்து 0ன்னு வச்சு, அதாவது மேக்ஸா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து கியூ வந்து ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ கியூ இஸ் எம்டி அப்படின்றத ஃபுல் அப்படின்னு சொல்லி மாத்திரலாம். இப்போ பாத்தீங்க அப்படின்னா கியூல வந்து 6 எலமெண்ட் அப்படியே ஸ்டோர் ஆயிருச்சு அப்படின்னா கவுண்ட்ல வந்து 6 இருக்கும். ஸோ 6 = 6 அப்படின்னா ட்ரூன்னு வரும். கியூ வந்து ஃபுல் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணிட்டு நமக்கு வந்து ரிட்டர்ன்ல வந்து ட்ரூ அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணிடும். ஒருவேளை கம்மியான எலமெண்ட் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து எல்ஸ் பார்ட்டுக்கு வந்துடும். எல்ஸ் பார்ட் வந்து 0 அப்படின்னு சொல்லி நமக்கு ரிட்டர்ன் பண்ணிடும். 0 அப்படின்னா ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி அர்த்தம். நெக்ஸ்ட் கியூவோட மெயினான 2 ஆப்ரேஷன் வந்து Enqueue, Dequeue. அந்த Enqueue, Dequeuக்கு வந்து நம்ம கோடிங் பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நான் வந்து Enqueue அப்படின்றதுக்கு எப்படி கோடிங் எழுதுறது அப்படின்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் Enqueue ஃபங்க்ஷனை வந்து எழுதுறேன். Enqueue நம்ம இப்போ வந்து ஃபர்ஸ்ட் எலமெண்ட் வந்து இன்சர்ட் பண்ணும்போது எலமெண்ட்டை பாஸ் பண்ணுவோம். ஸோ அதனால வந்து இதுல நான் வந்து பேராமீட்டர் ஒன்று டிக்ளேர் பண்ணிக்கிறேன் டேட்டா அப்படின்னு சொல்லி. இப்போ Enqueue பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து ஸ்டெப்ஸ் சொல்லியிருப்பேன். ஃபர்ஸ்ட் வந்து கியூ வந்து ஃபுல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஏன்னா ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்மளால வந்து எலமெண்ட் எதுவுமே இன்சர்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் வந்து ஃபுல்லா இருக்கா என்னன்னு செக் பண்ணணும். அப்படி ஃபுல்லா இல்ல அப்படின்னா தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ வந்து ஃபுல்லா என்னன்னு சொல்லி செக் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட்
IsFull ஃபங்க்ஷன் நான் கால் பண்ணுறேன். இப்போ ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா 1 அப்படின்னு சொல்லி வரும். ஆட்டோமேட்டிக்காக இஃப்ல வந்து ட்ரூ அப்படின்னு சொல்லி ஆயிரும். 1ன்னு சொல்லி வந்துச்சு அப்படின்னா ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து பிரிண்ட் பண்ணிடுறேன் Q is full so cannot insert any element in the queue அப்படின்னு சொல்லி நான் வந்து பிரிண்ட் பண்ணிடுறேன். இப்போ Q ஃபுல்லாக இருந்தால் Q is full அப்படின்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்காக அந்த IsFull ஃபங்க்ஷனே நமக்கு வந்து டிஸ்பிளே பண்ணிடும். ஸோ நெக்ஸ்ட் லைன் மட்டும் நம்ம பிரிண்ட் பண்ணால் போதும். printfல so cannot insert any element in queue அப்படின்னு சொல்லி நான் பிரிண்ட் பண்ணிடுறேன். அப்படி ஃபுல்லா இல்ல அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து ரியர் வேல்யூ வந்து ஒன்று இன்க்ரிமெண்ட் பண்ணணும். ரியர் வேல்யூ வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணதுக்கப்புறம் கியூல ரியர் வேல்யூ என்ன இருக்கோ அதுல வந்து நம்ம வந்து டேட்டாவை இன்சர்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் கவுண்ட் ஒன்று இன்க்ரிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஸ்டெப்ஸ்ல வந்து பார்த்தோம். ஸோ அதே மாதிரியே தான் எல்ஸ்ல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ரியர் வேல்யூ ஒன்று இன்க்ரிமெண்ட் பண்றோம். ரியர் பிளஸ் பிளஸ் நெக்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா கியூல வந்து Q ஆஃப் ரியர் ஈக்குவல் டு டேட்டா அப்படின்னு சொல்லி மாத்துறோம். Q ஆஃப் ரியர் ஈக்குவல் டு டேட்டா அப்படின்னு சொல்லி மாத்துறோம். டேட்டாவை வந்து கியூல ரியர் பொசிஷன்ல நம்ம வந்து ஆட் பண்றோம். நெக்ஸ்ட் வந்து கவுண்ட் ஒன்னை வந்து இன்க்ரிமெண்ட் பண்றோம். டேட்டா வந்து இன்சர்ட் ஆயிருச்சு. ஸோ என்ன டேட்டா இன்சர்ட் ஆயிருக்குன்றத நம்ம வந்து பிரிண்ட் பண்ணிடுறோம். பிரிண்ட்ல %d is inserted அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணிடுறோம். %d நமக்கு வந்து டேட்டா வந்து பிரிண்ட் பண்ணிடும். நெக்ஸ்ட் வந்து Dequeue வந்து எப்படி கோடிங் எழுதுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். Dequeue இதே மாதிரி தான் voidல Dequeue அப்படின்னு சொல்லி நான் இது பண்ணியிருக்கேன். இப்போ எலமெண்ட் வந்து டெலீட் பண்ணும்போது நம்ம எந்த எலமெண்ட்டுமே பாஸ் பண்ண மாட்டோம். ஸோ அதனால நான் வந்து பேராமீட்டர்ல வந்து எதுவுமே கொடுக்கல. இப்போ நம்ம வந்து Dequeue பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா எம்டியா இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து செக் பண்ணுவோம். எம்டியா இருந்துச்சு அப்படின்னா Q வந்து எம்டியா இருக்கு. ஸோ எலமெண்ட் எதுவுமே டெலீட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து டிஸ்பிளே பண்ணுவோம். ஸோ அதை தான் ஃபர்ஸ்ட் எழுதுறேன். இஃப்ல IsEmpty ஃபங்க்ஷனை வந்து கால் பண்றேன். IsEmpty ஃபங்க்ஷன் கால் பண்றேன். இப்போ எம்டியா இருந்துச்சு அப்படின்னா ட்ரூ அப்படின்னு சொல்லி பாஸ் பண்ணும். இப்போ இஃப்ல வந்து ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா உள்ள கண்டிஷனுக்குள்ள போகும். இப்போ எம்டியா இருந்துச்சு அப்படின்னா மேல வந்து IsEmpty ஃபங்க்ஷன்லயே நமக்கு வந்து Q is empty அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து பிரிண்ட் பண்ணிரும். ஸோ அதனால வந்து Q is empty அப்படின்னு சொல்லி நம்ம பிரிண்ட் பண்ண தேவையில்ல. அதனால நான் இதுல வந்து so cannot delete element in queue அப்படின்னு சொல்லி நான் வந்து இதுல பிரிண்ட் பண்ணிடுறேன். so cannot delete element in queue அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஒருவேளை எம்டியா இல்லாம எலமெண்ட் இருந்துச்சு அப்படின்னா என்ன பார்த்தோம் கண்டிஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட்ல வந்து என்ன வேல்யூ இருக்கோ அதை டெலீட் பண்ணணும், ரிமூவ் பண்ணிட்டு ஃப்ரண்ட்டை வந்து ஒன்று இன்க்ரிமெண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து கவுண்ட்டை வந்து ஒன்று மைனஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதை வந்து எல்ஸ்ல நான் கோடிங் எழுதுறேன். எல்ஸ் இன்ட்டு டேட்டா ஈக்குவல் டு Q ஆஃப் ஃப்ரண்ட். இதுல என்ன பண்றேன் அப்படின்னா ஃப்ரண்ட்ல உள்ள எலமெண்ட்டை வந்து டேட்டான்ற வேரியபிளுக்கு வந்து சேஞ்ச் பண்றேன். எதுக்காக அப்படின்னா லாஸ்ட் வந்து இந்த டேட்டா வந்து ரிமூவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்றதுக்காக நான் டேட்டான்ற வேரியபிள் அதை ஸ்டோர் பண்றேன். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் ஒன்று வந்து இன்க்ரிமெண்ட் பண்றேன். நெக்ஸ்ட் கவுண்ட்டை வந்து ஒன்று டிக்ரிமெண்ட் பண்றேன். ஏன் டிக்ரிமெண்ட் பண்றோம் அப்படின்னா ரிமூவ் பண்ணும்போது ஒரு எலமெண்ட் வந்து குறையும், அதனால வந்து கவுண்ட்டை வந்து டிக்ரிமெண்ட் பண்றேன். நெக்ஸ்ட் வந்து பிரிண்ட் பண்றேன் இந்த எலமெண்ட் தான் எனக்கு வந்து ரிமூவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு %d is removed. இப்போ எல்லா ஆப்ரேஷனுக்குமே ஃபங்க்ஷன் எழுதியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ அவுட்புட் ஸ்க்ரீன்ல வந்து பிரிண்ட் பண்ற எல்லா டேட்டாவுமே அடுத்தடுத்த லைன்ல தெரியணும். ஸோ எல்லா printfலையும் லாஸ்ட் வந்து /n கொடுத்துறேன். /n நெக்ஸ்ட் இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா Q வந்து ஃபுல்லா இருக்கு. இப்போ நான் Q ஃபுல்லா இருக்கிறதுல இருந்து ஒரு எலமெண்ட் வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா ஃப்ரண்ட் வந்து 0ல இருந்து 1க்கு வந்து சேஞ்ச் ஆயிடும். 1க்கு சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் 0ல உள்ள எலமெண்ட் இப்போ வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து டேட்டா இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னா 6ல இருந்து ரியர் வந்து 1க்கு வந்து சேஞ்ச் ஆகணும். ஸோ
அந்த மாதிரி சேஞ்ச் ஆகுறதுக்கு நெக்ஸ்ட் வந்து கோடிங் எழுதுறோம். இது எப்போ சேஞ்ச் ஆகும் அப்படின்னா, இப்போ கியூ வந்து ஃபுல்லா இல்லை, ஆனால் ரியரோட வேல்யூ வந்து 6 லாஸ்ட் பொசிஷன்ல இருந்துச்சு அப்படின்னா சேஞ்ச் ஆகும். ஸோ அதனால இந்த எல்ஸ் பார்ட்ல இந்த இடத்துல நம்ம ஒரு இஃப் கண்டிஷன் எழுதுறோம். எதுக்காக அப்படின்னா, நமக்கு வந்து 6ல இருந்துச்சு அப்படின்னா 6th பொசிஷன்ல ரியர் இருந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் அதை வந்து 1க்கு கொண்டு வரதுக்காக நம்ம இப்போ இதில் கோடிங் எழுதுறோம். இஃப் ரியர் ஈக்குவல் டு மேக்ஸ் -1. ஏன் -1 போடுறோம் அப்படின்னா, நம்ம அரே யூஸ் பண்றோம். அரேல வந்து 0 to 5 வரைக்கும் தான் ஸ்டோர் ஆகும் 6 எலமெண்ட் அப்படின்னா. ஸோ மேக்ஸ் வந்து 6, அப்போ வந்து 5 இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அந்த 5ன்றதை வந்து நம்ம வந்து -1க்கு கொண்டு போகணும். -1 ஏன் அப்படின்னா 0க்கு முன்னாடி பிளேஸ் -1க்கு நம்ம வந்து அதை மாற்றணும் ரியரை. அப்பதான் நெக்ஸ்ட் நம்ம ரியர் இன்க்ரிமெண்ட் பண்ணும்போது கரெக்டா 0th பொசிஷனுக்கு நமக்கு போகும். ஸோ அதனால ரியர் ஈக்குவல் டு -1 அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணிடுறேன். இதே மாதிரி தான் டிக்யூலையும் பண்ணுவோம். டிக்யூல எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ வந்து ஃப்ரண்ட் வந்து நமக்கு வந்து லாஸ்ட்ல இருக்கு, லாஸ்ட் எலமெண்ட் 5th பொசிஷன்ல இருக்கு. ஸோ அந்த டயத்துல நம்ம வந்து அந்த எலமெண்ட்டை வந்து ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து ஒன்று இன்க்ரிமெண்ட் ஆகி 6 அப்படின்னு சொல்லி போகும். அப்படி போகாம நமக்கு வந்து 0க்கு போகணும். ஸோ அந்த இதுக்காக கண்டிஷன் எழுதுவோம். இப்போ இதுல வந்து ஃப்ரண்ட் வந்து இன்க்ரிமெண்ட் ஆனதுக்கு அப்புறம் 5th பொசிஷன்ல இருந்துச்சு அப்படின்னா 6 அப்படின்னு சொல்லிடும். 6 அப்படின்னா நமக்கு வந்து மேக்ஸ்ல உள்ள வேல்யூ 6 தான். ஸோ இஃப் ஃப்ரண்ட் ஈக்குவல் டு மேக்ஸான்னு சொல்லி பார்க்குறோம். மேக்ஸா இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா ஃப்ரண்ட்டை வந்து 0 அப்படின்னு சொல்லி நம்ம மாத்திடுறோம். அவ்வளோதான், எல்லா ஃபங்க்ஷனுமே இப்போ முடிஞ்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து எல்லா ஃபங்க்ஷனுமே கால் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் வந்து டிக்யூ வந்து கால் பண்றேன். டிக்யூ கால் பண்ணிட்டு நான் ரன் பண்றேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கியூ வந்து ஃபர்ஸ்ட் வந்து எம்டியா இருக்கு. ஸோ அதனால கியூ இஸ் எம்டி, ஸோ கேனாட் டெலீட் எனி எலமெண்ட் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு நமக்கு. இப்போ நெக்ஸ்ட் வந்து நான் வந்து என்கியூ பண்றேன். என்கியூல நான் வந்து ஒரு 45ன்ற டேட்டா வந்து நான் ஃபர்ஸ்ட் இன்சர்ட் பண்றேன். இன்சர்ட் பண்ணிட்டு இப்போ ரன் பண்ண அப்படின்னா ஃபர்ஸ்ட் இது டிக்யூ கால் பண்ணதுக்கு கியூ இஸ் எம்டி அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ரெண்டாவது வந்து என்கியூ கால் பண்ணதுக்கு 45 இஸ் இன்சர்ட்டட் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. இப்போ நான் வந்து கியூ சைஸை வந்து நான் இது பண்ணி காட்டுறேன். கியூ சைஸ் ஃபங்க்ஷன் கால் பண்ணியிருக்கேன். கால் பண்ணா கியூ சைஸ் இஸ் 1 அப்படின்னு சொல்லி நமக்கு வந்துருச்சு அவுட்புட். நெக்ஸ்ட் இப்போ நான் வந்து ஒரு டேட்டா இன்சர்ட் பண்ணிட்டேன். இதுல மொத்தம் 6 டேட்டா இன்சர்ட் பண்ணலாம். நான் இன்னொரு 6 டேட்டா வந்து இன்சர்ட் பண்றேன். Five, 4, 3, 2, 1, 0. இப்போ 6 டேட்டாவை இன்சர்ட் பண்றதுக்கு நான் நெக்ஸ்ட் நான் வந்து ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணியிருக்கேன். இப்போ நான் ரன் பண்றேன். இப்போ ரன் பண்ணும்போது 5 இன்சர்ட் ஆயிருச்சு, 4 இன்சர்ட் ஆயிருச்சு, 3 இன்சர்ட் ஆயிருச்சு, 2 இன்சர்ட் ஆயிருச்சு, 1 இன்சர்ட் ஆயிருச்சு. இப்போ ஆல்ரெடி 6 எலமெண்ட் வந்து இன்சர்ட் ஆயிருச்சு. ஸோ 7வது எலமெண்ட் வந்து இன்சர்ட் பண்ண முடியல. ஸோ கியூ இஸ் ஃபுல், ஸோ கேனாட் இன்சர்ட் எனி எலமெண்ட் இன் கியூ அப்படின்னு சொல்லி கரெக்டாக நமக்கு டிஸ்பிளே ஆயிருச்சு. இப்போ நான் நெக்ஸ்ட் வந்து டிக்யூ ஃபங்க்ஷன் வந்து கால் பண்றேன். டிக்யூ ஃபங்க்ஷன் கால் பண்றேன். கால் பண்ணிட்டு இப்போ நான் ரன் பண்றேன். ரன் பண்ணா கரெக்டா 45 இஸ் ரிமூவ்டு. 45 தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இன்சர்ட் பண்ண எலமெண்ட். ஸோ கரெக்டா 45 இஸ் ரிமூவ்டு அப்படின்னு சொல்லி நமக்கு வந்துருச்சு. அவ்வளோதான் கியூவோட ப்ரோக்ராம். இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நம்ம சேனல்ல வர எல்லா வீடியோவும் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.